வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் அவங்களோட ஹருரா. நீங்க பாத்துக்க இருக்கிறது மை ட்ரீம் வேர்ல்ட். நான் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஹாட் ஸ்டாண்ட் எனக்கு உங்களோட வாய்ஸ்ல கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் பண்ணாங்க. அதனாலதான் என்னால அந்த ரெக்வஸ்ட்டை இக்னோர் பண்ண முடியல. அதனாலதான் இந்த ஹாட் ஸ்டாண்ட் நான் அவங்களுக்காண்டி டெடிகேட் பண்றேன். ப்ளீஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், வாங்க இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? எடுத்தோடனே பார்த்தா ஒரு ஹோட்டல் ரூம் தான் ஒரு பர்சன் ரொம்ப வேகமா ரொம்ப கோபமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. கதவை தொடரா, முதல்ல கதவை தொற, ரோஷன் வந்து டோரை ஓபன் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அது இன்னும் அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. ரோஷன், இப்ப மட்டும் நீ கதவை திறக்கலன்னா இந்த கதவை நான் உடைச்சிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அந்த பர்சன் வேகமா வந்து டோரை ஓபன் பண்ணாங்க. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? நான் தான் அந்த டோரை ஓபன் பண்றேன்ல அப்படின்னாங்க. ஓபன் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? ரோஷன், உன்னால என் வீட்டுல எவ்வளவு ப்ராப்ளத்தை நான் மீட் பண்றது தெரியுமா அப்படின்ட்டு அந்த பர்சன் ரொம்ப சினிங்கிக்கிட்டே வந்து உள்ள வந்து உட்காடுறாங்க. அவங்க பார்க்கவே அவ்வளவு கியூட்டா அவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிக்கிற பையன் தான். இவங்க சொல்றாங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் கிட்ட கடை வாங்கினல அது திருப்பி கொடுக்கணும்னு உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கும். ஏன்டா என்னடா ஆச்சு அப்படிங்கும். காலையில எங்க அம்மா என்ன அடிச்சுட்டாங்கடா, காலையில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கும். சரி, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கும். காலையில பார்த்தா நம்ம பிள்ளை நல்லா காலும் கையும் ஆட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா வராங்க. டேய் தயாம், எந்திரா, முன்ன வரைக்குமா தூங்கிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் யாராவது தூங்குவாங்களா? ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்துட்டு இப்படி பொறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்கா? எந்திரா, எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பு. இப்பவே மணி 6:30 ஆச்சு. நீ எப்ப எந்திரிச்சு கிளம்புற? மம்மி பிளீஸ், நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. இதை பார்த்துட்டு, நீ 10th படிக்கிற, கொஞ்சமாச்சும் உனக்கு பொறுப்பு இருக்கா? இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க, எப்ப படிக்கிறது, யாரு படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. மம்மி, எனக்காண்டி நீ வேணா ஸ்கூலுக்கு போவே, ஜாலியா இருக்கும். நான் வீட்டுல இருந்து டிவி பார்ப்பேன், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவேல அப்படிங்கும். ஏய் தயாம், விளையாடாத, எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு கிளம்பு. கிளம்புறேன் உடனே ரொம்ப கத்தாத, நீ கத்துனேன்னா நானும் கத்துவேன் அப்படிங்கும். சரிடா, போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கும். அவனும் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வரான். கீழே பார்த்தா டிவில ஒரு நியூஸ் போய்கிட்டு, த மாஃபியா கிங். இவரை யாருமே பார்த்ததுல, இவரை பாக்குறதே ரொம்ப கஷ்டம். இவரோட போட்டோ கேட்டதே ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. அதனால இவர்கிட்ட யாரும் பார்த்தாலுமே பார்க்காத மாதிரி அங்க இருந்து வந்துருங்க அந்த மாதிரி அந்த நியூஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கொலை வேற இப்ப பண்ணிட்டு அவர் எங்க மறைஞ்சிருக்காருன்னே தெரியல. அதனால கொஞ்சம் எல்லாருமே சேஃப்டியா இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு தயாங் பாக்குறான். இவ்வளவு பெரிய ஆனா இவர் கண்ணுல மட்டும் நம்ம சிக்கிரவே கூடாதுடா தயாங். சிக்கணும்னா நம்ம நிலைமை அவ்வளவுதான். ஆத்தாடி, கண்ணெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும். இது இவர் கொலை எல்லாம் பண்ணிருக்காருன்னா நம்ம எல்லாம் வாய் சும்மா இருக்காது. தயாங், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து உட்காந்துட்டு அந்த நியூஸ்ல பார்த்தா பல கோடி ட்ரக்ஸ் இதெல்லாம் கைமாத்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்துதான் இந்த போட்டோ எடுத்திருக்காங்க அப்படிங்கும். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தயங் பாத்துக்கு இருக்கான். தயங்கோட அம்மா பின்னாடியே வந்து மண்டையில அடிச்சுட்டு, டேய் என்னடா பண்ணிக்கிருக்கா? அம்மா, எதுக்குமா என் மண்டையில அடிச்சு, எனக்கு வலிக்குதுல. சரிடா தயாங், நீ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காலேஜ்ல ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி ஃபார்ம் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னல. நீ போறதே 10th தான். நீ எப்படி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கேட்ட? அதை நானும் கொடுத்துருக்கேன். அம்மா, அது வந்து நீ இப்பதான் கண்டுபிடிச்சியா? அம்மா, அதெல்லாம் இல்லம்மா, காலேஜ்ல நாங்க சேருவோம்ல, ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு 11th 12th எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ்ல ஃபீஸ் கட்டுறது காசு கேட்பாங்கள, முன்னாடியே கேட்டாங்கம்மா. தயாங், ஏமாத்தாத. என்ன பண்ண? அமௌண்ட் அவ்வளவு வாங்கினல, அதை என்ன பண்ண அப்படிங்கும். அவன் தயாங்க யோசிக்கிறான். இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். அம்மா, ரோஷன் காசு கேட்டிருந்தாமா, நான் அவனுக்கு தான் காசு கொடுத்துருந்தேன், வேற ஒண்ணுமே நான் பண்ணலம்மா அப்படிங்கும். அப்படியா? எனக்கு தெரியாது. இப்ப நீ காசு வாங்கிட்டு வந்து வீட்டுல குடுக்குற தயாங்க, உனக்கு தெரியும்ல நம்ம வீட்டு சூழ்நிலை என்னன்னு. அப்படி இருந்து நீ எப்படி இப்படி விளையாட்டுத்தனமா இருக்க? அம்மா சாரி, இனிமேல் நான் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நீ கோவப்படாத, நீ கோவப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும், நீ கஷ்டப்படாத அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். பார்த்துட்டு, எனக்கு ஈவினிங்குள்ள நீ அந்த அமௌண்ட் கொண்டு வந்து கொடுக்குற. சரிம்மா, நான் ரோஷன்கிட்ட வாங்கி அந்த கொடுத்துடுறேன். இதெல்லாமே ரோஷன் கிட்ட சொல்லிக்கிருக்கான். சாரிடா, என்னாலதானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. டேய், நீ காலேஜ் தானே படிக்கிற, நீ என்னோட பெரிய பையன் தானே, அப்புறம் ஏன்டா இப்பெல்லாம் இருக்கிற? ஒழுங்கு மரியாதையா எனக்கு அந்த காசை கொடுடா அப்படிங்கும். சரி, ஓகே, நான் உனக்கு ஈவினிங் கொடுத்துட்டு. நான் உன்ன நம்ப மாட்டேன். ஏன்டா என்ன நம்ப மாட்டியா? சத்தியமா நம்ப மாட்டேன்டா. வேணா நீ இப்படிதான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் என் கண்ணுல நீ சிக்க மாட்டேன், எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிடுற. இந்த தடவை காசு வாங்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இந்த பெட்டு வேற நல்லா இருக்கா, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறான்.
இதை கேட்டோன்னு ரோஷன் சொல்றான், இல்ல அதெல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரோஷன் சொல்லிட்டு அடுத்த செகண்டே பார்த்தா சொல்றான், நீ இங்க இருந்து கிளம்பணும் தயாங், ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கன்னா, நான்லாம் வெளியெல்லாம் போக மாட்டேன், எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு, நான் இங்கதான் இருப்பேன், நீ காசு கொடுக்குற வரைக்கும் நான் இந்த இடத்துலதான் இருப்பேன். டேய் காசுப்பட்டு நீ வேற எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காதடா அப்படிங்கிறோம். என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிடுவேன், நான் ரொம்ப தைரியசாலி, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், அதனால நீ ஒண்ணு எனக்கு நினைச்சு கவலைப்படாத, நீ ஃபர்ஸ்ட் காசை கொடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் ரோஷன் அவன் வர டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வாட்சையும் பாக்குறான், டோரையும் பாக்குறான், இங்கிட்டு தயாங்கையும் பாக்குறான், அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி இரு, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது, வாமிட் வர மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போறான். போயிட்டு அவனும் சரி என்ன திடீர்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி இருந்துச்சு, இப்ப நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரான். உனக்கு ஒண்ணும் பண்ணல, இல்ல எனக்கு ஒண்ணுமே பண்ணல, அப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவனை கிளப்புறதுலயே இவன் குறியா இருக்கான். தயாங்க உன் போக்கே சரியில்லையே, நீ என்னமோ பண்றேன்னு மட்டும் தெரியுது, இருடி வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். தயாங்க இங்க நடக்கிற விஷயத்த இங்கே விட்டுட்டு போயிடணும், இதெல்லாம் வெளியே போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறேன். சரி சரி நான் வெளியே போய் சொல்லல, நீ எனக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை மட்டும் எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சரி ஓகேடா நான் ஈவினிங் உனக்கு கொடுக்குறேங்கிறேன்ல, இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்க. சரி சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனும் உன்னோட பேக் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு, கடைசியா இந்த பெட்ல மட்டும் ஒருக்கா நான் குதிச்சுக்கிறவா அப்படிங்க. குதிச்சு தொலைடா அப்படிங்கும். தயங்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பெட்ல குதிக்கிறான். குதிச்சுட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கீழே இறங்கி வரான். அந்த சைடு பார்த்தா யாரோ டோரை லாக் பண்ற மாதிரி சத்தம் கேட்குது. இதை கேட்டோன்னே ரெண்டு பேருக்குமே அள்ளு விட்டுருச்சு. உடனே பாக்குறேன், யாரும் இந்த டயத்துல டோரை லாக் பண்றாங்க, நீ தனியா தானே இருக்கிறன்னு, உன் ஃப்ரெண்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது ஃப்ரெண்டு கிடையாது அப்படிங்கிறான். அப்ப வேற யாரு? நான் சொல்றது மட்டும் கேளு தயாங், நீ இங்க ஒளிஞ்சுக்கோ, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, ஆனா என்ன நடந்தாலும் நீ வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரோஷன் சொல்லும். சரி ஓகே நீ சொல்றத நான் கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கட்லுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஆனா தயாங் ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனோட பேக் அப்படியே அந்த இதுக்கு பெட்டுக்கு மேலேயே போட்டுட்டு அவன் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பர்சன் டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் போயிட்டு சரி ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓபன் பண்றான். இப்பதான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கோல்டு வாய்ஸ்ல கேட்கும் போது தயாங்க்கு அள்ளு விட்டுருது. யாரா இவரு பார்க்கவே இப்படி பேசுறாரே, பேசுனா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு கீழே அப்படியே ஒளிஞ்சிருக்கான். அந்த பர்சன் வந்தவங்க வேற எதுவுமே பேசல, ரொம்ப ஃபோர்ஸா ரோஷன் இழுத்து கிஸ் பண்ணிக்கிருக்காங்க. அந்த சவுண்ட் எல்லாமே தயாங் கேக்குது. இவங்க என்ன பண்றாங்க, வினோதமா டிஃப்ரெண்டா சவுண்ட் கேக்குது அப்படின்ட்டு கிஸ் பண்ணிக்கிறவன் என்ன நினைச்சானே தெரியல. அப்படியே ரோஷனை விட்டுட்டு கேக்குறான், இங்க நம்மளை தவிர வேற யாராவது இருக்காங்களா, யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கேக்குறாங்க. அவங்களோட வாய்ஸே அவ்வளவு ஒரு மாதிரி இருக்கு. இல்லையே இங்க யாரு இருக்க போறான், அப்பெல்லாம் யாரும் இல்ல, இல்ல எனக்கு யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. தயாங்கோ ரொம்ப விப்புறம் போச்சு, உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இங்க யாரோ தேர்ட் பர்சன் இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கும். தயாங் அப்படியே பயத்திலே படுத்து கிடக்குறான். அப்படியே அவனுக்கு என்ன சொல்றது கூட தெரியல, அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கேன். சரி ஓகே காய்ச்சி இங்கேயே இந்த ஒன் ஷாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் பார்ட் வரும். இதை நான் 2 ஷார்ட்டா கொண்டு போற ஐடியால இருக்கனால நெக்ஸ்ட் பார்ட் வரும். இத பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே காய்ஸ், பாய், டாடா.